வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை, ஒரு பக்கம் மிக கொடூரமாக நமக்கு பதிவாகிட்டு இருக்குங்க. நெறைய மாவட்டங்கள்ல, குறிப்பா பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்தவரை மே மாதங்கள்ல எப்படி இருக்குமோ, அதுபோல ஒரு வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டங்களிலும், அதே போலவே நமக்கு கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல மாலை நேரங்களுக்கு அப்புறம் தொடங்குறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் தீவிரமடையும், எங்கெங்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல வெயில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க சீக்கிரமா ஒரு லைக் போட்டு விடுங்க. நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல ரொம்பவே தீவிரமாகியிருக்கு. அதுல குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக காணப்பட்டு வருது. டெல்டா மாவட்டங்கள் கூட சில இடங்கள்ல கடந்த நாட்கள்ல நமக்கு இந்த தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பகுதிகள்ல மழை வந்தது. ஆனா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையே பெய்யாமலேயே நமக்கு அதிகப்படியான வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பதிவாகிட்டு இருக்கு. தற்போதைய வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவா பார்க்கலாம். சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு பகல் நேரங்களில் வெப்பம் அதிகமாகவும், இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை சில இடங்களில் மட்டும் பரவலாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அநேக நேரங்கள் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேர வெப்பநிலையாக இருந்தாலுமே கூட வெயிலுடைய தாக்கத்திலிருந்து அடுத்து வரும் நாட்கள் நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பகல் நேரங்களில் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் மழை பகுதியாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம், சென்னை முதல் கடலூர் வரைக்கும். டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகள் முழுவதுமாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 24 மணி நேரத்தில் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள், புதுக்கோட்டை போன்ற இடங்கள்லாம் அவ்வப்போது சில இடங்களில் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் டெல்டாவில் பகுதியான மழையாக இருக்கும். திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் எடுத்துட்டோன்னா பகுதியாக நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாகும். மற்றபடி இந்த மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்கள்லாம் அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அப்போ எங்கே தாங்க மழை வரும், இப்படியே எல்லா இடத்துலையும் வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தால் அப்போ எப்போ தான் நமக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பல பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது கனமழை மிக தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் தான் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும். அப்புறம் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு கனமழை வாய்ப்பு இருக்குது. நேற்றைய தினங்களில் தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கம்லாம் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நேற்று மழை வந்திருக்கு. இரவு நேரங்களில் பகுதியாக நமக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் பகுதியான மழையாக இரவு நேரங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும். இப்போ வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் உங்களுக்கு மழையினுடைய ஆட்டம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கலாம். நேற்று முதலாகவே நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டங்களில் நேற்றும் சிறப்பான மழை பொழிவு. இன்றைக்கும் சில இடங்களில் கனமழை வாய்ப்பு இருக்குது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் மழையானது பகுதியாக கனமழையானது விட்டு விட்டு நமக்கு தீவிரமடையும். தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் உறுதியாக கனமழை கிடைச்சிரும். நிறைய பகுதிகள் கிட்டத்தட்ட 90 முதல் 95% பகுதிகளுக்கு கனமழையானது பதிவாகிரும். உள் மாவட்ட பகுதிகள் அதிலும் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் மிதமான மழையானது நிச்சயமாக இருக்கும். சில இடங்களில் கனமழையும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர் போன்ற பகுதிகளிலும் அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவும், இன்னொரு பக்கம் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த தேனி மாவட்டங்கள்லாம் கனமழை சற்று அதிகரித்து காணப்படும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குறிப்பாக குந்தா, அவலாஞ்சி போன்ற பகுதிகளெலாம் பரவலாக நமக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொடர் கனமழையை தான் நம்ம பார்க்க போகிறோம் மேற்கு தொடர்ச்சியிலும் தென் மாவட்டங்களிலும். அதனால் ரொம்பவே உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. சொல்லக்கூடிய மாவட்டங்கள் ஒரு 12லேருந்து 13 மாவட்டத்திற்கு இன்றைக்கு மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு.
அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஒரு 10 முதல் 15 மாவட்டத்திற்குள்ள தான் இந்த மழை பொழிவுகள் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக மழை கிடையாது. மீண்டுமாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா, ஒரு மிக கனமழையோ இல்லை அதி கனமழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதி கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோரத்திலோ இல்லை டெல்டா மாவட்டத்திலோ தென் மாவட்டங்களோ பதிவாக வாய்ப்புகள் எங்கேயுமே நமக்கு கிடையாது. இப்போ மேற்கு தொடர்ச்சியிலே எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு கன முதல் மிக கனமழை வரைக்கும் தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கே தவிர ரெட் அலர்ட் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு தற்போதைக்கு மழை தீவிரம் கண்டிப்பாக கிடையாது. இருக்கக்கூடிய வெயிலை பார்த்துட்டு எல்லாருமே வடகிழக்கு பருவமழை எப்பங்க வரும் சொல்லுங்க, அந்த தேதியை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு சென்னையில் ஒரு மோசமான ஒரு வெயில் தாக்கம் தாங்க முடியல. ஒரு பக்கம் மழை வந்தால் வெள்ளப்பெருக்கு வர்ற அளவுக்கு மழை வந்துடுது, அப்படி இல்லைன்னா மே மாதத்தில் இருக்கிறது போலவே வெயில் கொளுத்தி எடுத்துருது. இது என்ன ஒரு வானிலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல புலம்பி தள்ளிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக கடலோர மாவட்டத்தில் பார்க்கப்படுது. என்னதான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் இருந்தாலும் இப்போ அப்படியே போக போக நமக்கு மழை குறைந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லா மாவட்டங்களுமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடையாது. கடலோர மாவட்டங்களில் மட்டும் மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாகவே இருக்குது. ஆனால் இதுவே நம்ம கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரிலாம் 15 சென்டிமீட்டர் மழை பெய்ததை பார்த்தோம். விழுப்புரத்தில் 18 சென்டிமீட்டருக்கு மேலெலாம் கடந்த வாரத்தில் நமக்கு மழை பொழிவுலாம் பதிவாச்சு. ஏற்கனவே நம்ம நிறைய மழையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது அந்த மழை வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மழை அப்படியே வட தமிழ்நாட்டில் மட்டும் பெய்யாது, தென் தமிழ்நாட்டுக்கும் தீவிரமாகும்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த ஆகஸ்ட் முதல்ல நமக்கு வட தமிழ்நாட்டில் அதிக அளவு நமக்கு மழை பதிவாகிருச்சு. இப்போ நமக்கு மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் தென் தமிழ்நாட்டில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் எல்லா மாவட்டங்களிலும் கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழை வந்து ஓய்வு கொடுக்காதுங்க. அடுத்து வரப்போகிற 2 வாரங்களுக்குமே ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்குமா அப்படின்னா விட்டு விட்டு நமக்கு பரவலாக நமக்கு பதிவாகும். பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் முதல் வாரங்கள் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, ஆந்திர பகுதிகள், தெலுங்கானா மாநிலங்களில் எந்த அளவிற்கு நமக்கு மழையானது தீவிரமாக இருக்கிறதோ அதே போல தான் தமிழ்நாட்டிற்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். செப்டம்பர் மாதத்திலும் நமக்கு வந்து கனமழை அதிகம். இப்போ கடந்த ஜூன் மாதத்தை விட ஜூலையில் நல்ல ஒரு மழை கிடைச்சிது. ஜூலையை ஒப்பிடும்போது ஆகஸ்ட் மாதங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதே போல தான் செப்டம்பரில் ஆகஸ்ட்டை விட செப்டம்பரில் இன்னும் நமக்கு தீவிரமான மழை நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா மாவட்டங்களுக்கும் போதுமான அளவு நமக்கு மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக பதிவாகிடும். வடகிழக்கு பருவமழையில் பெய்யக்கூடிய ஒவ்வொரு சுற்று மழையுமே கூட நமக்கு ஒரு கூடுதல் மழையாகவே நிச்சயமாக அமையும். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.